பத்மா உள்ள போகாம இங்க வெளியே நின்னுட்டு இருக்க? வினோ, சிவானன போலீஸ் வந்து பைக்ல ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்க. அவர் எதுக்கு கூட்டிட்டு போனாங்க? தெரியல. அவரும் என்ன காரணம்னு கேட்டாரு. இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு வர சொன்னதா சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க. சரி, எந்த ஸ்டேஷன் ஏதாவது தெரியுமா? நம்ம ஏரியா ஸ்டேஷன் தான் சொன்னாங்க. சரி பத்மா, நீ இங்கே இரு, நான் பாத்துட்டு வந்துடுறேன். ஏய் வினோ, நீ எதுக்கு ஸ்டேஷனுக்கு போற? என்ன எதுக்குன்னு கேக்குற? பாவம் அவரு. அவருக்கு நீங்க யார் இருக்காங்க? இங்க நாம மட்டும் தான் இருக்கோம். அட்லீஸ்ட் என்ன விவரம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? உனக்கு ஒண்ணுனாவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக பயப்படுவ. இப்ப எதுக்கு அவருக்காக போற? அன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனைன்னதும் அவர் தானே எனக்காக வந்தாரு. எனக்கு என்னமோ நீ போறது வேண்டாத வேலை மாதிரி இருக்கு. வாசன் எனக்கு தெரிஞ்சா தப்பா நினைக்க போறாரு. அவர் எதுவும் நினைக்கலன்னா கூட நீயே நினைக்க வச்சிருவ போல. முதல்ல உதவி பண்றதுல யாருமே தப்பா நினைக்க மாட்டாங்க. நீ இரு, நான் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். வர வர இவ என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா. நாம என்ன அர்த்தத்துல சொல்றோம்னு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. அவரால வாசனனுக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நான் பயப்படுறேன். உனக்கு அது புரியவே மாட்டேங்குதே வினோ. சார் 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 வாசு சார் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு சொன்னீங்க. என்னென்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு சொல்ல முடியுங்களா? சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் எதுக்கு எடுத்தாலும் ஐயா வருவாரு ஐயா வருவாருன்னு சொல்றீங்களே, உங்க ஐயா எப்போ வருவாரு அதையாவது சொல்லுங்க சார். ரொம்ப அவசரமோ? நான் வேணா கேட்டு சொல்லவா? கிண்டல் பண்ணாதீங்க சார். நான் போய் கடை திறக்கணும் சார், வியாபாரம் கட்டணும் சார். இவர் பெரிய மல்டி மில்லியனியர். சாதாரண மளிகை கடை தானே வச்சிருக்க சார். அவங்க தொழில் அவங்களுக்கு பெருசுதான் சார். ரொம்ப ஓவரா பேசுற. ஐயா வருவாரு, உட்காரியா. ஐயோ, எத்தனை தடவை கேட்டாலும் தெளிவா சொல்ல மாட்டேங்கிறாங்களே. வாசு சார் அப்படி என்ன என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு? ஏங்க, நீங்க எதுக்குங்க இங்கெல்லாம் வரீங்க? தயவு செஞ்சு எது கிளம்புங்க, போங்க. தெரியலங்க.